அருமையானவர்களை, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே 1-7 வரைக்கும் உள்ள வசனத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் புத்திரல் ஒருவன், அவனுடைய மனைவி பாருங்க, அவன் இறந்து போகிறான். அவனுடைய மனைவி 2 குமாரர்களை வைத்திருக்கிறாள், கடனாளியா இருக்கிறாள். அப்பொழுது தீர்க்க தரிசனத்தில் வருகிறாள். அப்ப அங்க தீர்க்கதரிசி ஆகிய எலிசா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி இது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல் வசனத்திலே அவளுடைய தேவையை போட்டுருச்சு. அவன் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறான்? தனிமையா இருக்கிறான். சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன செய்ய போறேன்? இந்த கடன் அடைக்க நான் என்ன செய்ய போறேன்? இப்ப என் பிள்ளைங்களே கேட்க வராங்களே. ஆனாலும் ஊழியக்காரர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். உங்க பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் உங்களை மதித்து, அவர் உங்களை மதிக்கிறபடியால் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை மதிக்க தெரிந்த இந்த பூமியில, இந்த உலகத்துல உங்களை மதிக்க தெரிந்த ஒரே நபர் உங்களை படைத்த ஆண்டவர். அவர் இன்று உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் உடனே அவர் சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு கூட என்னதான் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். 10 ரூபா தான் இருக்கு, ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க போறார். என் வீட்டுல ஒண்ணுமே இல்லை பிரதர், வெறும் இதுதான் இருக்கு, அதை ஆசீர்வதிக்க போறார். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஐடியா தான் இருக்கு, அதை பிளஸ் பண்ண போகிறார். பிசினஸ்ல பாருங்க, நமக்கு தேவையானது அந்த ஒரு ஐடியா தான், அது இருந்தா போதும், அவன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆசீர்வதிக்க போறார். உடனே சொல்றாரு, நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லா இடத்துலும் அநேகம் வெறும் பாத்திரங்கள், ஏன்னா உன்கிட்ட என்ன இருக்கு? அவன்கிட்ட வெறும் பாத்திரம் தான் இருக்கு, வாங்குன்றாரு அவன். அப்ப உங்ககிட்ட இருக்க ஒண்ணு வெளியில நிறைய பேர்கிட்ட இல்லை. என்னன்னு சொல்றப்ப அபிஷேகத்தை சொல்லலாம் பாருங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் வெளியில இருக்கிற நிறைய பேர்கிட்ட இல்லை. நான் சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் பெருக போகுது. நீங்க அநேகருக்கு பதில்களாய் மாறப்போகிறீர்கள், அநேகருக்கு ஆசீர்வாதங்களாய் மாறப்போகிறீர்கள். உங்க கதையே மாறப்போகுது. அவன் இவ்வளவு பாருங்க, கடனாளியா இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதம் நடக்குது, அவங்க கோடீஸ்வரியா மாறிடுறாங்க. அவன் உடனே பாருங்க, பெரிய அற்புதம் நடக்குது. ஒன்னா எடுத்து வைத்தா எல்லாம் அந்த ஒரு குடம் எண்ணெய் தான் எல்லா பாத்திரத்திலையும் ஊத்துறாங்க, பெருகிக்கிட்டே இருக்குது. நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில உங்களுடைய வருமானங்கள் பெருகும், உங்களுடைய பணம் பெருகும். அவன் எந்த அளவுக்குன்னா, கடைசியா ஊத்தும் பொழுது அவங்க பையன் சொல்றாங்க, அம்மா பாத்திரம் இல்லம்மா, பக்கத்துல இருக்க எல்லாத்தையும் வாங்கியாச்சு, பாத்திரம் இல்லம்மா. உடனே அந்த ப்ரொவிஷன் ஸ்டாப் ஆகுது. ஊழியக்காரர் சொல்லுகிறார், இதை நீ விற்று அந்த கடனை அடைத்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க. பாருங்க, ஒரே நாள்ல டெட் கேன்சல் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் அவன் பிசினஸ்க்கு தேவையான காசு வந்துடுச்சு. அவன் ஒருவேளை பிசினஸ்ல லாஸா இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஒரு நாள் போதும் உங்க சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாற்றி ஒரு எனார்மஸ் ப்ராஃபிட்டை கொடுக்க அவரால் முடியும். இந்த நாளிலே உங்களுடைய பொருளாதார காரியங்களிலே அவர் மிகுந்த கரிசனை உள்ளவராய் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் நம்புங்கள், தேவன் செய்ய போகிறார். என்னுடைய ஊழியத்தில் பாருங்க, ஒவ்வொரு மாதமும் நான் கணக்கு போட்டு பார்த்தால் வருகிற வருமானத்தை காட்டிலும் இருக்கிற செலவுகள் அதிகமாக இருக்கிறது. தேவன் அற்புத விதமாய் சந்திக்கிறார். ஆச்சரியமாய் இருக்கிறது. சில நேரம் புரிந்து கொள்ள முடியவில்லை, இந்த படம் எப்படி வந்தது என்று சொல்லி. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை செய்கிறதிலே இவரை போல் எவரும் இல்லை. அவரை தொடர்ந்து நம்புங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்களை உங்களுக்கு அவர் செய்வார். உங்களுடைய பொருளாதாரத்தில் அவர் செய்வார். பெரிய பெரிய அற்புதத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. கடன்களை அடைத்து கடன் இல்லாமல் வாழ போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.